ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். தோசை பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தோசை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி தாங்க. வெரைட்டியாக தோசை இருக்குங்க. எல்லா விதமான தோசையும் இருக்குது. எதுவுமே தொட்டுக்கலைன்னா சக்கரை தொட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தோசையை யாராவது ஒருத்தர் சுட்டு போட்டாங்கன்னா 2, 3, 4 ஏன் அரை டசன் 6 தோசை 7 தோசை இறங்குங்க. அதுவும் தொட்டுக்க விதவிதமாக இருந்ததுன்னா. ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு சுட்டு போடுற நிலமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தோசை கடையை விட ஒரு மோசமான கடை கிடையாது. தோசையை விட ஒரு மோசமான டிஃபன் கிடையாதுங்க. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட வீட்டில் 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா மினிமம் ஒருத்தராவது 6 தோசையாவது சாப்பிடுவாங்க இல்லையா? நம்ம பாட்டுன்னு சுட்டு தட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க, அடுக்கிக்கிட்டே இருக்கணும் தட்டில். ஆனால் அடுக்கின அந்த தோசையை எடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு சூடாக கொடு சூடாக கொடுன்னு, கல் காயுதோ இல்லையோ அவங்க தட்டை காய வச்சுட்டு பக்கத்துலேயே நிற்பாங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் கூட இத்தனை தோசை அடுக்கி வச்சுருக்கேன், ஆனால் சூடாக இருக்குது தோசையை தான் கேட்பாங்க. ஸோ சுட சுட தோசை வாத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கல் பத்தாதுங்க, 2 அடுப்புலையும் 2 கல் போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி கொடுக்கணும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மிளகா அப்படி போடுன்னு சொல்லுவாங்க. அங்கே பக்கத்துலேயே இருக்கும், அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. மிளகா அப்படி போட்டு எண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். அப்படி இல்லையா, சட்னி இருந்தால் சட்னி ஊற்றுன்னுவாங்க, சாம்பார் இருந்தால் சாம்பார் போடு, சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி மாறி மாறி தோசையை விரும்பி சாப்பிடும்போது என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் சுட்டு போடுறதுக்கு நாங்கள் தயங்குறதே இல்லைங்க. எல்லா அம்மாக்களும் தோசையை சூப்பராக சுட்டு போடுவோம். ஆனால் எங்களுக்கு அப்படின்னு வரும்போது கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த தோசையை நாங்கள் வந்து பிஞ்சு பிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, மொறு மொறுன்னு இல்லைனாலும் தடியாவது 2 தோசையை ஊற்றி நாங்கள் சாப்பிட்ருவோம். நீங்களும் அப்படி தானே? நீங்களும் என்ன மாதிரி அம்மான்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.